Happy birthday, Madras. Yes, that's in Madras Day. ஸோ இன்னைக்கு சென்னை பற்றி கொஞ்சம் பேசலாமா? எனக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச மெமரிஸ் அண்ட் எனக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச பிளேசஸ். நான் ஏன் சென்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன், ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? '90s kid Da Nandi. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் பிளேசஸ் அண்ட் அதோட மெமரிஸ் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு சென்னை அப்படின்னாலே அண்ணா நகர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது. அண்ணா அங்கே தான் இருந்தாரு. ஸோ அப்பப்போ நான் போவேன் அண்ணா நகருக்கு. அண்ட் அவங்க போன வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும். என்னன்னா ரோடு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும். பீப்புள்ஸும் கொஞ்சம் பிஸியாக போவாங்க. வெஹிக்கல் சவுண்டு வச்சுக்கிட்டு போகும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிஸி சிட்டிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவ்வளோ சைலண்டாக இருக்கும். வெஹிக்கல் சவுண்ட் கூட அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணாது. அண்ட் தென் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே அவங்களோட லைஃப்பை மைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, தேவையில்லாத விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. பட் சோசியலாக பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபுட்டை ஷேர் பண்ணிப்பாங்க, கேட்டு ஜெனரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பர்சனல் பவுண்டரியை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. சாட்டர்டே சண்டே வந்தால் ரெஸ்ட் எடுப்பாங்க, வெளியே போவாங்க, ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் அவ்வளோ டைமாக வச்சுப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு அப்போ தோணுன்னா, அதான் நான் அப்போ அண்ணா நகர் போன டைம் வந்து ஒரு மிடில் ஏஜ் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நான் போனேன். சின்ன வயசுல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவேன். அதுதான் அவங்க சென்னையில தான் இருப்பாங்க. அவங்க வந்து டி நகர், ஐம் ரைட், ஐ திங்க் ஸோ, டி நகர் தான் இருப்பாங்க. ஓகேவா? டி நகர் பிஸி பிளேஸ் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பிஸி பிளேஸ்லேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான சைடும் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணா நகர். இப்போ அண்ணா நகரில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அசோக் நகரம் ஒரு தேசிய நகரம் என் அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஓகேவா? அப்பவும் அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ். எவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் அது ஒரு வருஷத்துல இல்லை, சில வருஷங்கள் பிறகு நான் போன பல பிளேஸ்ல காமனா நோட் பண்ண விஷயம் இருக்குமா, பீப்புள் நோ ஹவு டு செட் பவுண்டரிஸ். அண்ட் பவுண்டரி செட் பண்ணுறதுனா மூஞ்சை திருப்பிக்கிட்டு பேசாம போடுறது, ஹெல்ப் பண்ணாம போறது, வெளியே இருக்கக்கூடாது, அப்படி எதுவுமே இல்லை. நல்லா பேசலாம், ஹெல்ப் பண்ணலாம், ஃபுட் ஷேர் பண்ணலாம், கெட் டுகெதர் பண்ணலாம், ஒன்னா வெளியே கூட சுற்றலாம். ஆனா இந்த பர்சனல் மேட்டர் வந்துச்சுன்னா ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்க பர்சனல் திங்ஸ்க்கு. அந்த பர்சனுக்கு ப்ராப்ளம் என்ன, நீ தாராளமாக பேசலாம் பர்சனோட. அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அவங்க பேசவே மாட்டாங்க, சைலண்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சிம்பிள். இந்த பாயிண்ட் தான் சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஆக்சுவலா எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பவுண்டரி செட் பண்ற விஷயத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். என்கிட்ட ஒரு பர்சன் பேசினாங்க, உனக்கு சென்னை தான் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு. நான் ஆமா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அது அவனுக்கு இல்லை, உனக்கு சென்னை பற்றியே ஒன்றும் தெரியாது, மேலோட்டமா பார்த்து சென்னை பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு திடீர்னு சமானமே இல்லாம இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு. அதாவது அவங்க சொல்றாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, டிராபிக் இருக்கு, க்ரௌட்ஸ் இருக்கு, பொல்யூஷன்ஸ் இருக்கு, பட்ஜெட் வந்து ஹையா இருக்கும், இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. எனக்கு இல்ல, ஆமா எனக்கு தெரியுமே நான் சொன்னேன். அப்புறமா யா எனக்கு இதெல்லாம் தெரியுமே, டிராபிக் இருக்கு, பொல்யூஷன்ஸ் இருக்கு, க்ரௌட்ஸ் இருக்காங்க, சில நேரத்துல பட்ஜெட் ஹையா வரும். ஆயிடும். எனக்கு தோணுச்சுன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால பிடிக்காம இருக்கணுமா என்ன. பொல்யூஷன் பத்தி சொன்னாங்க, பொல்யூஷன் நம்மளால கிரியேட் பண்றோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணலாமே. எனக்கு சீரியஸா புரியல. அண்ட் டிராபிக் சென்னையில மட்டும் தான்
கேபிட்டல் ஊரா வேற என்னமோ சொன்னாங்களே பட்ஜெட் யா அது சில பேச எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு ஆனா பிளான் பண்ணி போனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஊரை இல்லையா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எவ்வளோ பிளேசஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு சரி ஓகே ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் தான் என் மைண்ட் வந்துச்சு ஓகேவா ஸோ நான் வந்துட்டு ஆர்கியூ பண்ணலை அவங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு என்னோட ஒப்பீனியன் இருக்கு பவுண்டரி எஸ் நான் வந்து மற்றவங்க மாதிரி போய் இன்ட்ரெஸ்ட் ஆகி நோ யூஆர் ராங் ஐம் ரைட் லிசன் டு மீ அந்த மாதிரி தான் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது ஓகே ஸோ மற்றவங்க ஒப்பீனியன் நான் கேட்டுப்பேன் கேட்கறதுனால அவங்க சொல்றது கருத்து இல்லை ஓகே என்னோட ஒப்பீனியன் நான் ஸ்டாண்டாக இருக்கேன் அவங்க ஒப்பீனியன் அவங்க ஸ்டாண்ட் பண்ணான்னா அவங்களோட ப்ளீஸ் ஓகே அதுக்காகலாம் நம்ம வந்து சண்டை போட்டு நான் தான் வந்து கருத்துன்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை சரி ஓகே நீங்க அப்படி யோசிச்சுருக்கீங்க நான் இப்படி யோசிக்கிறேன் சிம்பிள் ஸோ காய்ஸ் நீங்க சென்னையை இவ்வளோ பிடிச்சோன்னு நீங்க கேட்டீங்கன்னா சென்னை நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வச்சுதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சென்னை பிடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்துல சீரியஸா ஆனஸ்டா அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பண்ணினா சென்னை அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் உங்களை என்னைக்குமே அந்த சென்னை கை விடாது இன்னொரு ரீசனும் இருக்கு சென்னை பிடிச்சிருக்கு நீங்களா இருக்கலாம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருந்தாலும் ஐ மீன் மைண்ட் செட் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நீங்களா இருக்க முடியும் ஓகேவா டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸ் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது சென்னை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் ஒரு ஸ்பேஸை கொடுக்கும் எஸ் அதனாலதான் என்னமோ எனக்கு சென்னை மேல அவ்வளோ லவ் சென்னை எனக்கு நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துரு சென்னையில எனக்கு பிடிச்ச பிளேசஸ் அவ்வளோ பிளேசஸ் இருக்கு எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸும் அந்த சென்னையில நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துருக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் சேர்ந்துதான் சென்னை ஒரு சிட்டியை விட ஒரு எமோஷனலா எனக்கு தெரியுது ஸோ வாய்ஸ் சென்னை பற்றி பேசுனா பேசிட்டே போயிட்டு இருப்பேன் நான் பட் அவ்வளோதான் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மெட்ராஸ் டே டேஸ் இப்போ ஒருத்தர் சென்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சென்னைக்கு உங்களுக்கு இருக்க எமோஷனல்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணதை சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு சின்ன பேசுறது 90s